என்ன கேட்டால் இது டோட்டலி வந்து எண்ட் டு எண்ட் விஜய்க்கான வைக்கப்பட்ட ஒரு பொறின்னு தான் நினைக்கிறது. இட் இஸ் பியூர்லி ட்ராப்ஸ். அந்த ட்ராப்ல அழகா அவர் விழுந்துட்டாரு. Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. ஒட்டுமொத்த தலைவர்களும் அவரை கார்னர் பண்ணி ஒரு இடத்துல கார்னர் பண்ண அப்புறமும் செகண்ட் லீடர்ஸ்லாம் வந்து பல இஷ்யூவில் வெளில போனாலுமே தைரியமாக வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா 41 குடும்பத்தையும் நான் தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அது எந்த லீடருமே சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அந்த குடும்பங்களினுடைய வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது நிஜமாவே அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுல கூட ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கு இல்லையா? இந்த கரூர் மேட்டர்லயே பாருங்க, சம்திங் பிஸியாவே இருக்கு எல்லாமே. 41 பேர் இறந்தாங்க. நீங்க வந்து மார்ச்சரியில நீங்க எப்படி வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து இவ்வளவு குயிக் இதுல நீங்க நடத்திட்டீங்க, எவ்வளவு வேகப்படுத்தி பண்ணீங்க, எப்படி டாக்டர்ஸ் எங்க இருந்து வந்தாங்க? தமிழ்நாட்டிலே வந்து ஃபாரன்சிக் டாக்டர் ரொம்ப கம்மியா இருக்காங்க. எங்க இருந்து ஃபாரன்சிக் டாக்டர் 21 பேர் உள்ள வந்தாங்க? இனிஷியலா வந்து அங்க செந்தில் பாலாஜி வந்ததும் சரி, சடனா வந்து தேம்பி அழுததும் சரி, அண்ட் சிஎம் இமிடியேட்டா உள்ள வந்ததும் சரி, எல்லாமே பிஸியா இருக்கும் போது அப்புறம் எப்படி சார் போலீஸ் மேல நம்பிக்கை வரும்? அதனால தான் சார் எல்லாரும் சிபிஐக்கு போறாங்க. சார் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு மக்களை வச்சு செய்றீங்க சார். அதெல்லாம் வேணாம் சார், ரொம்ப தப்பு சார். அடுத்த கவர்மெண்ட் வந்து திருப்பி டிஎம்கே வந்ததுன்னா, டு பி மோர் பிராங்க், என் வீட்டை குளத்தூர்ல இருக்கு, வீட்டை சாத்திட்டு நேரா போய் கோபாலபுரத்துல சாவியை கொடுத்துட்டு நார்த் சைடுல போய் கீரை வியாபாரம் பண்ணி பொழைச்சு சார். இப்போ நீங்க அந்த தொகுதியில தான் இருக்கீங்க, சாவியை கொடுத்துட்டீங்களா? இப்போ இது வந்து சிபிஐக்கு போனதன் பிறகு இனி இவங்களோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பாஜக இவங்களை இயக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. விஜய் சார் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தை இண்டிவிஜுவலா ப்ரூவ் பண்ணாலே 200% ஜெயிக்கலாம் சார். இல்ல உங்க கன்சர்னே வந்து பாஜகவோட வந்து சேர்ந்துட வேண்டாம், குறிப்பா ஏடிஎம்கேவோட சேர்ந்துட வேண்டாம். அவருக்கே இண்டிவிஜுவலா ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணி சீஃப் மினிஸ்டர் வரதுக்கு கேப்பபிள் இருக்கும்போது ஏன் சார் உங்களெல்லாம் டைப் ஆகணும்? கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் வந்து அதெல்லாம் வந்து விமர்சிக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டோன்னா, ஓபிஎஸ் ஐயா ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர், அண்ணாமலைஜி வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர். அதை தவிர்த்து எனக்கு சுத்தி யாருமே ஒரு லீடரா தெரியல. விஜய் சாருக்கு அடுத்தது ஓபிஎஸ் அவர்களை விஜய் அவர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டா ஒரு நல்ல காம்போவா இருக்கும், சூப்பரா இருக்கும் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஒருவேளை அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா அன்னைக்கும் நீங்க விஜயை சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ இந்த நிகழ்வுல கூட ஒரு அரசியல் தலைவர் எப்படி ஒரு நிலைப்பாட்டோட செயல்படுவாரோ அப்படி இல்ல, அவர் முடங்கி போயிட்டாரு, என்ன பேசுறதுன்னு தெரியல, பிரஸ் அட்ரஸ் பண்ண தெரியல அவருக்கு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாங்க இல்லையா? இங்க வந்து பேசுறது மேட்டர் கிடையாது, ஆக்ஷன் பிளான் தான் சார். ஆக்ஷன் பிளான்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன? மக்களுடைய அடிப்படை தேவை தான் சார். சார் மக்களுடைய அடிப்படை தேவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே மக்கள் ஹாப்பி ஆயிடுவாங்க சார். டு பி மோர் ஃப்ராங்க், ஆஃப்டர் டிசம்பர்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கிராஃப் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும்ன்றதான் என்னோட மைண்ட் தாட் சொல்லு, இன்ட்யூஷன் சொல்லுது சார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு வழக்கறிஞர் MV சதீஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் டே 1ல இருந்தே கேட்கலான்னு நினைக்கிறேன். டே 1 மீன்ஸ் விஜய் அவர்களுடைய அரசியல் நுழைவு. ஏன்னா இன்னைக்கு பலதரப்பட்ட கருத்துக்கள் பேசப்படுது. அவருக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் முன் வைக்கிறாங்க. இல்லை அவர் ஒரு புரிதலோட தான் அணுகிறார் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் விஜய் அவர்களுடைய அரசியல் நுழைவு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? சார் இனிஷியலாக வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு மாஸ் வந்த ஒரே லீடர் நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். பார்த்தீங்கன்னா விஜயன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எதனால் இதை சொல்கிறேன்னா வந்து இப்போ நடந்த இவ்வளோ பெரிய இன்சிடென்ட், கரூரில் நடந்த இவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டுக்கு அப்புறமும் ஒட்டுமொத்த தலைவர்களும் அவரை கார்னர் பண்ணி ஒரு இடத்துல கார்னர் பண்ண அப்புறமும் செகண்ட் லீடர்ஸ்லாம் வந்து பல இஷ்யூவில் வெளில போனாலுமே தைரியமாக வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது சார். சார் அண்ட் ஒன் மோர் திங், அவர்கிட்ட ஒரு குட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த லீடருக்குமே இல்லாத ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 41 குடும்பத்தையும் நான் தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அது எந்த லீடருமே சொல்ல மாட்டாங்க சார். அதாவது இந்த பிரச்சனை ஒரு 2-3 இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கடந்து போயிடும். ஆனால் அந்த விஜய் சார் சொன்னார் பாருங்க, 41 குடும்பத்தை நான் தத்து எடுத்துக்கிறேன். இந்த மனசு வந்து உண்மையாகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் அவங்களுடைய மக்களுடைய வலி என்னன்னு தெரிஞ்சு, வேதனை என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஈவன் 2 ரூபா உறுப்பினர்
பப்ளிக் யாராக இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா வந்து மினிஸ்டருக்கு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மினிஸ்டரையும் உட்கார வைப்பாங்க, அந்த 2 ரூபா உறுப்பினர் உட்கார வச்சு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டி வந்து இவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். வேற ஒன்று. ஆமாம். இல்லை, இப்போ நீங்கள் 2 பாயிண்ட் சொல்கிறீங்கன்னா முக்கியமானது. இப்போ விஜய் அவர்கள் ஒரு இந்த நிகழ்வுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு நிகழ்வு, அதன் பிறகு ஏன் பேசவே இல்லை அப்படின்னு சொன்ன சமயத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டார். சரி. அப்போ பேசின ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. அது மேலேயும் மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் ஒரு கருத்து வைக்கிறாங்க. சரி. அதில் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணது, நான் இங்கே தான் இருக்கேன், நான் வீட்டில் இருக்கேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கேன், என்ன நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுங்கள், என் கூட சேர்ந்தவங்களை விட்டுருங்கன்னா, எஃப்ஐஆரில் அவர் பேரே இல்லை. அவராக போய் நின்னா கூட அவரை அரெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு புரிதலை இல்லாமல் அவர் பேசுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், அந்த குடும்பங்களினுடைய வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது நிஜமாவே அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் கூட ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறேன் சார்? திங்க் பாசிட்டிவ்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒருத்தர் லீடராக இருக்காருன்னா அவர்கிட்ட இருக்க பாசிட்டிவை பாருங்கள். ஏன் வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணணுன்னே நினைக்கிறீங்க? ஒரு நல்ல லீடர் வளர்ந்து வராங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய கட்சியை, இவ்வளவு பெரிய எதிர்கட்சியை, அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தானே திமுக, இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒருத்தர் வந்து சோமோட்டோவாக இண்டிவிஜுவலாக வளர்ந்து வராருன்றதே பெரிய விஷயம் சார். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கி சாதாரண டிஎம்கேல இருக்க ஒரு வட்ட செயலாளர் கூட போய் நம்ம பேச முடியாது, அந்த அளவுக்கு ஃபோர்ஸபுளாக இருப்பாங்க. ஸோ ஃபோர்ஸபுளானா எல்லா ரவுடிஸும் எல்லாத்துக்குலையும் தயாராக இருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு கவர்மெண்ட்டே டச் பண்ணி இதெல்லாம் ஃபேக்ட்ஸை சொல்லி உண்மைகளை பேசி அந்தந்த மாவட்ட ரீதியாக இது இந்த பிரச்சனைகள் இருக்குது, நான் சரி பண்ணுறேன், எனக்கு என்ன சிஎம் ஆக்குங்க, நான் வந்து வரேன்லாம் அவரெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுக்கல. ஏன்னா நான் வந்து மக்களோட மக்களாக இருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக தானே வராரு. ஸோ அன்னைக்கு கூட இப்போ எனக்குமே வந்து முதலமைச்சர் ஆகணும்னு தானே வர்றாரு, முதலமைச்சர் ஆகணுன்ட்டு தான் வராரு. அதுதான் வந்து அவருடைய வெறின்றதெல்லாம் கிடையாது. மக்கள் சேவை பண்ணுறதுக்கு தான் இங்கே வாய்ப்பே இல்லாமல்லாம் இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் கவர்மெண்ட்டுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். ப்ராஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் எல்லா ப்ராஜெக்ட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ப்ராஜெக்ட்டு எதுக்குமே ஒரு முடிவு இல்லை. அதாவது ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நல்ல ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா மக்களை ஹாப்பியாக வச்சுக்கணும். மக்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு ரோட் கான்ட்ராக்டு, இல்லை ஒரு ரெவென்யூவில் ஒரு கான்ட்ராக்டு, இல்லை ஒரு பிடபிள்யூடியில் ஒரு கான்ட்ராக்ட்னா, ஒரு அடிப்படை தேவைகளை, மக்களுடைய அடிப்படை தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு ஷார்ட் பீரியட்னா ஒரு 2 இயர்ஸ் 1 or 2 இயர்ஸில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். மக்கள் யாருமே ஹாப்பியாக இல்லையே, சுபிட்சமாக இல்லையே. இப்போ காலையில் வீட்டில் இருந்து கிளம்புனா திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கே போக முடியல, 2 கிலோமீட்டர் சுற்ற வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்தரும் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த இன்ஃப்ரா இருக்குது, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் கார்பரேட் லெவல்லையே மூவ் பண்ணி கார்பரேட் லெவல்லே போனால் அப்போ அடிப்படை மக்கள் தானே உனக்கு ஓட்டு போட்டு உங்களை கவர்மெண்ட்டில் உட்கார வைக்கிறேன். நீங்கள் ஓட்டு கேட்கும் போது எந்த அளவுக்கு பணிவாக கேட்குறீங்களோ அதே மாதிரி மக்களுக்கு பணிவாக இறங்கி நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் சர்வீஸ் பண்ணணும்ல. சர்வீஸ் தானே முக்கியமான மோட்டிவாக இருக்கணும். மக்கள்கிட்ட யார்கிட்ட போய் கேட்டாலும் அந்த ஒரு சர்வீஸ் இதுவுமே கிடையாது, ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. பப்ளிக்கு எல்லாமே ரொம்ப வருத்தத்தில் தான் சார் இருக்கும். அதுதான் உண்மை. நான் வந்து டிஎம்கே அகைன்ஸ்ட் கிடையாது. ஸோ எனக்கு வந்து நல்ல கவர்மெண்ட்டாக இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், பொலிட்டிக்கல் டிஃப்ரெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸில் வந்து கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறான், ஜுடிஷியரியை எடுத்துக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவும் கையில் எடுத்துக்கிறான், போலீஸையும் கையில் எடுத்துக்கிறான், ஜுடிஷியரியும் கையில் எடுத்துக்கிறான். அப்புறம் எங்கே சார் நியாயம் கிடைக்கும்? நாட்டில் எங்கே நியாயம் கிடைக்கும்? கான்ஸ்டிடியூஷனில் எங்கே நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ கிட்டத்தட்ட வந்து ஹிட்லர் ஆட்சி மாதிரி ஒரு அடிமை ஆட்சி தான். இப்போ என்னெல்லாம் கேட்டால் இது அடுத்த கவர்மெண்ட் வந்து திருப்பி டிஎம்கே வந்ததுன்னா, டு பி மோர் ஃப்ராங்க், என் வீட்டை குளத்தூரில் இருக்குது, அவருடைய கான்ஸ்டிடுவன்சியில் தான் இருக்குது, வீட்டை சாத்திட்டு நேராக போய் கோபாலபுரத்தில் சாவியை கொடுத்துட்டு நார்த் சைடில் போய் கீரை வியாபாரம் பண்ணி பொழைச்சிப்பேன் சார் நான். ஏன்னா தமிழகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியான இல்லை. அப்படி என்ன ஒரு காட்டம் உங்களுக்கு? இப்போவும் நீங்கள் அந்த தொகுதியில் தான் இருக்கீங்க, சாவியை கொடுத்துட்டீங்களா என்ன? இல்லை, அடுத்த கவர்மெண்ட் வந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் டைஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இல்லை, அப்போ உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராத அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னு தானே அர்த்தம். இல்லையே சார், நான் சொல்கிறது ப்ராஜெக்ட் வைஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரோடு போட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அதே இப்போ சிஎம் கான்ஸ்டிடுவன்சிலேயே நீங்கள் இப்போ கூட வந்தீங்கன்னா தண்ணி நிற்கிது, உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிது. ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாதுன்னு சொல்கிறேன். நான் எதுக்கு வெளியே ஓன்னு நினைக்கிறேன்னா, அந்த அளவுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் கெட்டு போய் கிடக்கு சார். மக்கள் பீஸ்ஃபுல்லாக இல்லை. டு பி மோர் ஃப்ராங்க், இந்த கரூர் மேட்டர்லேயே பாருங்கள், சம்திங் ஃபிஷியாகவே இருக்குது எல்லாமே. ஈவன் செந்தில் பாலாஜி வந்ததையும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது சார். ஒன்றும் இல்லை சார், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஒரு 53வது ஐட்டமாக 4வது கோட்டாலில் லார்ட்ஷிப்ஸ்க்கு, சுப்ரீம் கோர்ட் லார்ட்ஷிப்ஸ்க்கு, ஹானரபிள் லார்ட்ஷிப்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகேஸ்வரி அவர்களுக்கும் அப்புறம் வந்து அன்சாரி லார்ட்ஷிப் அன்சாரி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அவங்க சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, 41 பேர் இறந்தாங்க,
41 பேர் இறந்தாங்க. நீங்கள் வந்து மார்ச்சரியில் நீங்கள் எப்படி வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து இவ்வளோ குயிக் இதில் நீங்கள் நடத்திட்டீங்க, எவ்வளோ வேகப்படுத்தி பண்ணீங்க, எப்படி டாக்டர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க? டாக்டர்ஸ்னால் நீங்கள் டென்டல் டாக்டரையோ இல்லாட்டி நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் டாக்டரை வச்சுலாம் நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. ஃபாரன்சிக் டாக்டர் தேவை. ஃபாரன்சிக் டாக்டர் வந்து குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 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 பாடிக்கு ஒருத்தருக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும் சார். இட் இஸ் அ ப்ராசஸ். அது அந்த ஃபாரன்சிக் டாக்டரால தான் பண்ண முடியும். அப்போ 21 பேர் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்றீங்க. 21 ஃபாரன்சிக் டாக்டர் எங்கிருந்து வந்தாங்க? பக்கத்து மாவட்டம் தமிழ்நாட்டிலே வந்து ஃபாரன்சிக் டாக்டர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எங்கேருந்து ஃபாரன்சிக் டாக்டர் 21 பேர் உள்ளே வந்தாங்க? அப்போ அவ்வளோ வேகமாக கிரிமேஷன் பண்ணுறதுக்கு என்ன வேலை இருக்குது சார்? நான் இப்போ இறந்துடுறேன், என் மேலே சந்தேகம் இருக்குது, என் பாடி நான் இறந்ததில் வந்து அவ்வளோ டவுட்ஸ் இருக்குன்னும் போது என்னைய வேகப்படுத்தி என்ன கிரிமேஷனுக்கு அனுப்புறீங்க? ஃபாரன்சிக் டாக்டர் பண்ணலை, அப்போ யார் பண்ணது? அப்போ 2 டேபிளில் 41 பாடியை வச்சு எப்படி நீங்கள் சர்ஜரி பண்ணீங்க? 2 டேபிளில் எப்படி சார் பண்ண முடியும் சார்? இது கொடுமை சார். இது வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய, அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் சார் பதம். நிச்சயமா சார். இல்ல நீங்க சொன்ன மாதிரி இது சுப்ரீம் கோர்ட்ல கேக்குறாங்க, ஜஸ்டிஸ் கேக்குறாங்க. ஆமா சார். ஸோ இதெல்லாமே இவங்களும் வந்து அதனாலதான் எங்களுக்கு வந்து இங்க இருக்கிற விசாரணை மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றத இவங்க அப்பீல் பண்றாங்க. சார் உங்களுக்கு தெரியும் சார், 1 மேன் கமிஷன், சந்துரு கமிஷன் ஆச்சு, வேங்கை வயல் ஆச்சு, அப்புறம் ஆறுமுகம் கமிஷன் ஆச்சு, தூத்துக்குடி கமிஷன் ஆச்சு, எல்லாமே சார் கிடப்புல போட்ட கதைகள் சார். நான் வந்து ஜுடிஷியரி பத்தி தப்பா சொல்லக்கூடாது சார். நான் தான் சொன்னேனே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பாலிடிக்ஸ், ஜுடிஷியரி. பாலிடிக்ஸ் வந்து இப்போ ஜுடிஷியரியோ அட்மினிஸ்ட்ரேஷன் டேக் ஓவர் பண்ணா என்ன ஆகும்? ஒன்றும் நடக்காது. அதாவது சார், டு பி மோர் ஃப்ராங்க் சார், பிரகாஷ் ஜெயின் சொல்லிட்டு 2006ல் ஒரு ரிட்டு ஃபைல் பண்றாரு டிஜிபி, எக்ஸ் டிஜிபி அவர். அந்த ரிட்ல போலீஸ்க்கு வந்து அந்த பியூரோக்ராட்ஸ்க்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்னு, நீங்க போய் பொலிட்டிஷியன் போய் சொம்பு தூக்காதீங்க, டிரான்ஸ்ஃபர் போய் நிக்காதீங்க, டிஜிபினா ஓடி போய் சிஎம் போய் கால விழாதீங்க, பிஎம் போய் நிக்காதீங்கன்னு சொல்லி அந்த பியூரோக்ராட்ஸ்க்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. இப்ப போலீஸுக்கு ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் இருக்கா? சிஎம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதான் போலீஸ் பண்றாங்க. எதுக்கு? அப்ப எதுக்கு அந்த ஆர்டர்? நீங்க போய் பாருங்க சார், நெட்ல 2006 எனானமஸ் ஆர்டர், லேண்ட்மார்க் சார். அந்த ஆர்டர் தமிழ்நாட்டில் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? அப்புறம் எப்படி சார் போலீஸ் மேல நம்பிக்கை வரும்? அதனால தான் சார் எல்லாரும் சிபிஐக்கு போறாங்க. சிபிஐ இஸ் டைரக்டட் பை இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை சுப்ரீம் கோர்ட். சார் நான் என்ன சொல்றேன், சிபிஐயால நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ, மனசுக்கு ஒரு திருப்தி, ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு தான் வந்து எல்லாமே சிபிஐ கேட்கிறோம். சிஎம் சார் தெளிவா சொன்னோம், இந்த 1 மேன் கமிஷனோ இந்த எஸ்ஐடி இஸ் a குட் ஆஃபீஸர், இந்த கார்கண்ட் ஒரு குட் ஆஃபீஸர், பட் நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. பட் வந்து இது வந்து சரியா வருது. மெஜாரிட்டி வின் சார். மேஜர் பப்ளிக் என்ன கேட்கறாங்க, மேஜர் ஜுடிஷியரியில் என்ன கேட்கறாங்க, சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா எல்லாமே சம்திங் ஃபிஷி. இனிஷியலா வந்து அங்க செந்தில் பாலாஜி வந்ததும் சரி, சடனா வந்து தேம்பி அழுததும் சரி, அண்ட் சிஎம் இமீடியட்டா உள்ள வந்ததும் சரி, ஃபாரன்சிக் டாக்டர் 21 பேர் உள்ள வந்தாங்கன்னு சொன்னதும் சரி, எல்லாமே ஃபிஷியா இருக்கும்போது நீங்களே எப்படி சார் நான் ஒரு தவறு பண்ணி என்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தா நான் எப்படி கரெக்டா பண்ணுவேன்? இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க இல்லையா அவங்க வந்து, நீங்க சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகள்லாம் வந்து பத்திரிகை சந்திச்சு ஒரு பிபிடி பிரசன்ட் பண்ணி இதுதான் இந்த டைம் டியூரேஷன்ல நடந்தது. ஈவன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் வந்து அதை சொல்றாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அதே டைம்ல தான் வந்தாருன்றாங்க. அதை யாருமே நீங்க கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதை ஒரு கிளியர் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, அதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம்ன்றாங்க. நீங்க சொன்ன எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்க வந்திருக்காருன்னு சொல்றீங்க சார். இன்னைக்கு திமுகவோட பி டீமே அதிமுக தான் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான் சார். சார் நான் என்ன கேக்குறேன், திமுகவோட பி டீம் ஆமா சார். அதாவது சார் நான் என்ன சொல்றேன்னா, இல்ல எல்லாருமே இந்த புதுசா புதுசு இல்ல சார், புதுசு இல்ல. திருமாவளவன் சொல்றாரு கம்ப்ளீட்டா வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இல்ல சார், ஒரு டீலிங் கம்ப்ளீட்டா வந்து விஜயபாஸ்கர்லாம் வந்து ஃபுல் சிண்டிகேட் சார். அவர் பண்ண குட்கா ஊழல்ல இருந்து அவர் பண்ண தவறுல என்ன சார் ஆச்சு? குட்கா ஊழல்லாம் சிபிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க சார், என்ன சார் ஆச்சு சார்? எல்லாமே வந்து சார் இவங்க எல்லாமே வந்து இன்டர்லிங்க் சார். நான் என்ன சொல்றேன்னா, நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு அதாவது செஸ் கேம் மாதிரி தான் இது. வந்து ஃபுல்லா சதுரங்க வேலைகள் தான் சார். நான் என்ன சொல்றேன்னா சார் நடந்தது இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வந்து டெத் ஸ்டேஜில் இருந்த எங்களை ஐசியூ வார்டில் இப்போ படுக்க வச்சிருக்கீங்க. இந்த ஐசியூ வார்டில் இருந்து நாங்கள் வந்து நார்மல் வார்டுக்கு போகணும். அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை ரிட்டையர்ட் ஜட்ஜஸை போட்டிருக்காங்க. ரிட்டையர்ட் ஜட்ஜ் அண்ட் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஜி கேடர். ஈவன் இவன் வந்து தமிழ்நாட்டு ஆளாக கூட இருக்கலாம், பட் தமிழனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈவன் இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷனாக இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ மக்கள் நம்புகிறோம், நாங்கள் அரசியல்வாதிகள் நம்புகிறோம், வழக்கறிஞர்கள் நம்புகிறோம்.
ஸோ அது கண்டிப்பாக வந்து விஜய் சாருக்காகவோ இல்லை டிஎம்கேக்காகவோ இல்லை ஏடிஎம்கேக்காகவோலாம் கிடையாது சார். மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான் சார். இன்னைக்கு மக்களை வச்சு செய்கிறீங்க சார். மக்களை வந்து பாவம் ஒரு ஓட்டு போட்டுட்டான், ஏதோ வந்து லேமெண்ட்டை நீங்கள் வந்து ஏதோ எக்கனாமிக்கலாக பைண்ட் ஓவர் பண்ணி ஓட்டு போட வச்சுட்டீங்க, வச்சு செய்கிறீங்க சார். நீங்கள் அதெல்லாம் வேணாம் சார், ரொம்ப தப்பு சார். மக்களோட காசு ஒரு கவர்னன்ஸையே தூக்கி வெளியே போட்டுரும் சார். மக்களோட காசை வச்சுக்காதீங்க சார், அது நல்லது இல்லை. அன்னைக்கான ஸ்டாம்பேட் அப்படின்னா அன்னைக்கு முழுக்க முழுக்க தார்மீக பொறுப்பை கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் சார். இதை சார் இதுக்கு மேலே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போது நம்ம அதுக்குள்ளே போய் டீப்பாக அந்த இன்வெஸ்டிகேஷன் பற்றி பேச முடியாது. ஸோ தே கேன் டேக் த ரோல். சரிங்களா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கு, நிச்சயமாக கவர்மெண்ட்டும் வந்து அது ஒரு பொறுப்பு தான். காவல்துறை வந்து அந்த உரிய பாதுகாப்பு தந்திருக்கணுன்றது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் இபிஎஸ் அவர்களும் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாமே பார்க்குறோம். ஆனால் அதனாலேயே வந்து எந்த ஒரு லைபிலிட்டியும் விஜய் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிடலாமா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இபிஎஸ் சொல்கிறாருன்றது சார், நீங்கள் வந்து புரட்சி தலைவரோ புரட்சி தலைவி அம்மாவை பற்றி சொன்னீங்கன்னா கையெடுத்து வணங்குவோம். இபிஎஸ் வந்து எனக்கெல்லாம் வந்து டு பி மோர் ஃப்ராங்க் இஸ் நாட் எ லீடர் சார். இல்லை, அவர் என்ன பாயிண்ட் சொல்கிறாரோ அதே பாயிண்ட்டில் தான் நீங்களும் நிற்கிறீங்க. இஸ் எ பியூர்லி பிஸ்னஸ்மேன், அவ்வளோதான். அவர் வந்து ஒரு வெஞ்சர் வச்சிருக்கிறாரு. ஏடிஎம்கேன்ற ஒரு, இப்போ வந்து ஏடிஎம்கே அம்மா இருந்த வரைக்கும் கட்சி, அது இப்போ காமெடி கட்சி. அது இந்த காமெடி கட்சியோட தலைவர் தான் இபிஎஸ். அவர் சொல்கிற பாயிண்ட்லாம் வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் அந்த கட்சியும் தாவேக்காவும் சேர்ந்துட்டா டிஎம்கேவை பீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சினாரியோலாம் பேசுகிறாங்க சார். அது எவிடென்ஷியலாக தெரியல சார். அவர் வந்து அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி ஏற்றுறான்னு அவருடைய கட்சிக்காரரை வச்சு அதெல்லாம் வந்து ஃபோர்ஜு சார். அதாவது இன்னைக்கு வந்து சின்ன சசிகலா அம்மாவாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே ஒரு நல்லது செய்யலை. பிஜேபிக்கு ஒரு நல்லது செய்ய போகிறது இல்லை. நாளைக்கு விஜயே வந்தாலும் நடுத்தருவில் தான் நிற்கணும். அட்லாஸ்ட் பெனிஃபிஷியரி யாருன்னா இபிஎஸ் தான். இந்த இவங்களை நம்பி வந்தவங்களாம் யாருமே பெனிஃபிஷியரி ஆக முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு பண்பாடு இருக்குது சார். துரோகம் பண்ணவன் துரோகிக்கு எப்போவுமே வந்து அங்கே இந்த தமிழ்நாட்டில் வேலை கிடையாது, வேல்யூவும் கிடையாது. இன்னைக்கு வந்து டைமிங் டேக் ஓவர் பண்ணிக்கலாம், ஆனால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் சார். சார் என்னன்னா சார், அன்னைக்கு 10,000 பேர் வந்தாங்க, இப்போ 27,000 பேர் வந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க போலீஸுடைய அஜாக்கிரதைன்னு தான் நான் சொல்லுவேன் சார். அஜாக்கிரதையா இல்லை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேக் ஓவர் பண்ண பாலிடிக்ஸ் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல சார். காவல்துறை அப்படி தான் நடந்திருக்காங்க சார். காவல்துறையை யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு பாருங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் டிவிக்கெல்லாம் வந்து பெருசாக பதிவு போடுறதில்லை. ஏன்னா வந்து எல்லாருக்குமே காவல்துறை மேலே ஒரு மரியாதை இருக்குது. அன்னைக்கு காவல்துறை நிறைவாக வந்திருந்தாங்கன்னா ஈஸியாக இந்த பிரச்சனையை இல்லாமல் பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம் சார். அங்கே ஏதாவது ஒரு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறாங்க, அங்கே ஏதாவது கலவரம் நடந்தால் நாங்கள் உள்ளே வந்திருக்கலாம். ஏங்க கலவரம் நடக்கலை. நீங்கள் வந்து பப்ளிக்கை வந்து மேனேஜ் பண்ணுறது யாருடைய கடமை? விஜயே இறங்கி மேனேஜ் பண்ணுவாரா? அவர் என்ன கடவுளா? அவரே எப்படி இறங்கி ஒரே ஒன் மேனாக எப்படி பண்ண முடியும்? இல்லை அவர்கிட்ட இருக்க 4 ஆஃபீஸ் பேரர்ஸ், அவங்க கிட்ட இருக்க 4 செகண்ட் லீடர்ஸ் மட்டும் பண்ண முடியுமா இதை? ஸோ காவல்துறை இருந்தால் தான் அவங்க தான் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும் சார். அந்த இன்சிடென்ட்க்கு முழுக்க காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நான் கவர்மெண்ட் தான் சொல்லுவேன். இல்லை அவர் நிறைய பேர் அந்த ஈவன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் வந்து அந்த வீடியோ வெளியிட்டது விதம் எப்படி இருக்குது, அவர் பேசுனது எப்படி இருக்குன்னு எந்த இடத்துலையுமே ஒரு அவருக்கான அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஆமாம் என்னுடைய கூட்டத்தில் தான் இது நடந்துருச்சு, முதல் பொறுப்பு நான் அப்படின்றத அக்யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லையே அவர் அப்படின்றாங்க சார். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா இவங்க, அதாவது இப்போ ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் வளர்ந்து வரான் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி. இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டி, இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாருன்னா எல்லா வழியும் போயிருமா? மக்களுக்கு போகாது. இப்போ அவர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு? 41 குடும்பத்தை நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன்ற, இதுதான் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுலேயுமே ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்குன்றாங்க சார். அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தானே சார் வருவாங்க, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க சார். மற்றவங்க வாய் அடைக்க முடியாது சார். நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம இலக்கு ஒன்றா இருக்கணும் சார். நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுட்டோம்னா லெஃப்ட் ரைட்டு பார்க்கக்கூடாது சார், போயிட்டே இருக்கணும் சார். அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு, நான் ஐ ஃபீல் சார். சரி, இந்த உச்சநீதிமன்றம் அப்படின்னு நம்ம பேசும்போது சார், வில்சன் அவர்கள் சொல்கிறார், வழக்கறிஞர் வில்சன், இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து உச்சநீதிமன்றத்தையே இவங்க சீட் பண்ணியிருக்காங்க. இந்த மனுக்களையெல்லாம் போட்டதே வந்து வேற அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது சரியானது இல்லை, மேபி திரும்ப இன்னொரு தீர்ப்பு வரும்போது வித்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு. வில்சன் சார் பற்றி எனக்கு தெரியாது, பட் அவர் பேசினதும் நான் கவனிக்கல. இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு அவுட்லைனில் சொல்கிறேன் சார். வில்சன் சாரை விட அங்கே உட்காந்துருக்க லார்ட்ஷிப்ஸ் வந்து டயாஸில் உட்காந்துருக்க லார்ட்ஷிப்க்கு தே நோ எவ்ரி திங். ஸோ சுப்ரீம் கோர்ட் லார்ட்ஷிப்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் நோட்டாக தான் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எதிர்த்தரப்புலேருந்து நீங்கள் வந்து யாரையும் கமெண்ட் பண்ணுறதுக்கோ இப்படி நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கோ வந்து வாய்ப்பே கிடையாது. வழக்குன்னு வந்துருச்சுன்னா அது இறைவனோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும்.
இன்னைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்தவித ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு நீங்கள் எஸ்எல்பியில் போட்டதுமே ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட் வருதுன்னா அந்த பாசிட்டிவ் சைனை தான் நம்ம எடுத்துக்கணும் சார். அதை வச்சு நம்ம நகர்ந்து போகணும் சார், அவ்வளோதான் சார். ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ இது வந்து சிபிஐக்கு போனதன் பிறகு இனி இவங்களுடைய டைரக்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பாஜக இவங்களை இயக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஈவன் டே ஒன்ல இருந்து பாஜகவோட பிடியில தான் விஜய் அவர்கள் இருக்கார் அப்படின்றது தான் டிஎம்கே திரும்ப திரும்ப பிளேம் பண்றாங்க. ஸோ அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது சார், பிஜேபின்றவங்க வந்து அவங்க இப்போ உள்ள வராங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நல்லா அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க. டு பி மோர் ஃப்ராங்க், அண்ணாமலைன்றவர் ஒரு குட் லீடர் தான், நல்ல லீடரு. பட் சார் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சார் அவங்களுடைய ப்ரெடிக்ஷனை பற்றி எனக்கு தெரியல சார். டாப் லெவல் ப்ரெடிக்ஷனை பற்றி என்னென்னா எல்லாருமே ஜெயிக்கணும்னு தான், ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தான் சார். அதாவது வந்து நல்ல இப்போ இன்றைக்கி வந்து டு பி மோர் ஃப்ராங்க் என்னுடைய கருத்தை சொல்கிறேன், விஜய் சார் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தை இண்டிவிஜுவலாக ப்ரூவ் பண்ணாலே 200% ஜெயிக்கலாம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் சார். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே கூடயோ இல்லை வந்து நீங்கள் வந்து பிஜேபி கூட டைப் பண்ணாமல் இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, யாரையும் நீங்கள் பகிச்சிக்க வேண்டாம். பிஜேபி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. உங்களுடைய இலக்கு யார், உங்களுடைய எதிரி யார், அவங்கள நோக்கி நவருங்க, நல்லா ஒர்க் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு எழுச்சியாக ஒரு இளைஞர்கள் இருக்காங்க சார். 50 இளைஞர் இருந்தால் விவேகானந்தர் நாட்டே என்ன வேணாலும் பண்ண முடியும்னாரு. இன்றைக்கி எத்தனை லட்சம் இளைஞர்கள், எத்தனை கோடி இளைஞர்கள் உங்க கூட இருக்காங்க. அதனால் யூ கேன் டூ ஒண்டர்ஸ். அதனால் என்னை பொறுத்தவரை இங்கே போய் நம்ம வந்து இந்த ஒரு கேஸுக்கு உதவி பண்ணிட்டாங்க, இந்த ஒரு கேஸுக்கு பேக்கப் பண்ணிட்டாங்க, இந்த கேஸுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டாங்கன்றதெல்லாம் ஒரு பெருசு கிடையாது சார். அவர் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டேன்னா வந்து இண்டிவிஜுவலாக நல்ல ஒரு லீடர், நல்ல ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டரை கூட வச்சுக்கிட்டு அண்ட் வந்து நல்ல ஒரு செகண்ட் லீடர்ஸை கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களையும் செகண்ட் லீடர்ஸை நல்லா நீங்கள் உருவாக்கி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து என்றைக்குமே சார் இப்போ நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், உச்சக்கட்ட நடிகராக இருந்து 200 கோடி ரூபா சம்பளமே வேணான்னு தூக்கி போட்டு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்தவங்கலாம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப மீகர் சார். அதில் ஒரு ஒன் ஆஃப் த பர்சன். கண்டிப்பாக நான் அவரை பாராட்டி புகழ்ந்து பேசணுன்றதுலாம் கிடையாது சார். நியாயத்தை நான் பேசி தான் ஆகணும், உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும். அதனால நான் சொல்றேன். இல்ல உங்க கன்சர்னே வந்து பாஜகவோட வந்து சேர்ந்துட வேண்டாம், குறிப்பா ஏடிஎம்கேவோட சேர்ந்துட வேண்டாம். அவருக்கே இண்டிவிஜுவலா ஸ்ட்ரென்த் ப்ரூவ் பண்ணி சீஃப் மினிஸ்டர் வரதுக்கு கேப்பபிள் இருக்கும்போது ஏன் சரி உங்களோட டைப் ஆகணும்னு என்னுடைய இல்ல அந்த மாதிரி ஒரு கேப்பபிள் இல்ல அப்படின்றாங்களே. நீங்க இப்ப நிறைய நம்ம பாக்குறோம், நம்ம விவாதிக்கிறோம். இல்ல அவரை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் இஸ் நாட் கேப்பபிள், இவருக்கு வந்து நெட்வொர்க் கரெக்டா இல்ல, இன்ஃப்ரா இல்ல, பூத் கமிட்டி இல்லன்னு சொல்றாங்க. இவரால தான் இவர் மைண்ட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நம்ம இன்னைக்கு சொன்னோம்னா நாளைக்கு கடல் மாதிரி கூட்டம் வரும் சார். இவ்வளவு கூட்டம்லாம் யாருக்குமே வராது சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு வரும்பொழுது 36 மணி நேரம்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு லேட்டா வந்தாங்கன்றது அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஆல் சிச்சுவேஷன் சார். இட்ஸ் ஆல் வந்து சிச்சுவேஷன், எல்லாம் நேச்சுரல் ஃபேக்ட்ஸ். அதை தான் சார் திரும்ப சொல்றாங்க. இப்போ இந்த நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு கூட்டம் வருது, இது எல்லாமே ஒரு சினிமா கவர்ச்சி, இது அத்தனையுமே வாக்கா மாறாது. சினிமா விஜய் அவர்கள் வந்து தனிச்சு நின்னா ஒரு விஷயம் சார், இல்ல தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியாது. இந்த பாயிண்ட் சொல்லுங்க சார். சினிமா கவர்ச்சின்னு சொல்றீங்க. கமலஹாசன் வந்து இவரை விட பெரிய நடிகர் தான். கமலஹாசன் இப்ப கரூர்ல அவர் போகாத சந்து இல்ல, கூட 10 பேர் கூட போல. ஏன் போல? அவர் போகாத சந்து இல்லை சார். அவர் சொன்னாரு சினிமா நடிகர் ஓட்டு போட மாட்டான்ட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், நான் வந்து அதிமுக காரன் சார். என் வீட்டில் இருக்க 4 பேரும் விஜய்க்கு தான் சார் ஓட்டு போடுவாங்க. என் பொண்ணு, என் பையன், என் மனைவி, எங்க அம்மாவுக்கு வயசு இப்போ 79 வயசு சார். அவங்களும் விஜய்க்கு தான் போடுவாங்க. அப்போ 1 பெருசா 4 பெருசா? 4 ஓட்டு பெருசா 1 ஓட்டு பெருசா? இன்னைக்கு நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னா நீங்க ஓட்டு தான் சார் முடிவு பண்ணணும். அப்படிப்பட்ட ஓட்டு வந்து விஜய் சார் கிட்ட இருக்கு. சரிங்களா? இல்ல அவர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தான் பண்ணுவாரு. அவர் இண்டிவிஜுவலா இருந்தா அவ்வளவு கேப்பபிலிட்டி இல்லன்றது யாரு பொறாமப்படுறவங்க சொல்லுவாங்க. கேப்பபிள் இல்லாத லீடர்ஸ் சொல்லுவாங்க. கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் வந்து அதெல்லாம் வந்து விமர்சிக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டோன்னா ஓபிஎஸ் ஐயா ஒரு கரிஷ்மாட்டிக் லீடரு, அண்ணாமலைஜி வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் லீடரு. அதை தவிர்த்து எனக்கு சுத்தி யாருமே ஒரு லீடரா தெரியல சார். இப்போ விஜய் சாருக்கு அடுத்தது சொல்றேன், ஓபிஎஸ் அவர்களை விஜய் அவர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டா ஒரு நல்ல காம்போவா இருக்கும். சூப்பரா இருக்கும் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆமாம் சார், நல்ல ஒரு 3 முறை சிஎம்மாக இருந்த ஒரு மனிதர் அவர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனு. எவ்வளவு துரோகம் வந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறாரு பாருங்க. கூலாக கேஷுவலாக பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லுவார். யார் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் தான் சார் எப்பவுமே. ஒரு மாநாடு வைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா சார்? சரி சார், வச்சாருங்களா சார்? அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாநாடு வச்சு வாட் இஸ் எ யூஸ் சார்? அப்போ ஏன் சொல்லணும்? இல்லை, அந்த நேரத்தில் வந்து அந்த களம் கரெக்டாக வரும்பொழுது மாநாடு வருதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அந்த சிச்சுவேஷன் சரியில்லாதனால கரெக்டாக ரைட் டைம் பார்த்துட்டு அந்த நம்ம அவரோட எய்ம் சார். அவர் வந்து அம்மாவால் வந்தவங்க சார். அவர் வந்து அதிமுக போகணுன்றதா சார். எந்த ஒரு பதவி வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் அதிமுகவில் செயல்படுறேன்னு சொல்லியும் வந்து அவர் ஒரு எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்து அக்செப்ட் பண்ணலன்னா இதை விட கேவலமான விஷயம் என்ன சார்?
எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அண்ணா சிலைக்கு மாலை போட்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு அண்ணா சிலைன்றாரு. சரி, அதாவது அவரை நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு விரும்பல சார். உலகமே அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுது. எனக்கு அவரை பற்றி பேசணுன்றது எனக்கு விருப்பமே கிடையாது சார். சரியான விஷயத்தை நம்ம பேசுவோம் சார். இல்லை, ஏன் நான் திரும்ப கேட்குறேன்னா, அந்த காம்போ உருவாகும் அப்படின்றத வச்சு இன்னைக்கு நிறைய அரசியல் பேசப்படுது. இல்லை, அதெல்லாம் தாண்டியும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு இவ்வளவு கூட்டம் வருது, நிச்சயமாக அதெல்லாம் வாக்காவே மாறும் அப்படின்னாலும் இன்னுமே ஒரு ஆழமான அரசியலை நோக்கி அவர் பயணப்படலை, இன்னும் மேம்போக்கான ஒரு அரசியலில் தான் நிற்கிறார் அப்படின்ற விமர்சனத்தையெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா சார்? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சார், விஜய் சார் அண்டு பிஜேபி, ஓபிஎஸ் சார் இவங்கெல்லாம் சேர்ந்தால் ஒரு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார். வின்னிங் வந்து 100% சார். என்ன கேட்டேன்னா, இப்போ ஏடிஎம்கே இப்போ எடப்பாடி இல்லாமல் எந்த தலைவர் இருந்தாலும், ஓபிஎஸ் சார் இருந்தால் அதில் ஒரு தலைவர், அவர் வந்து தலைவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அண்ட் விஜய் சாருக்கு சூப்பராக இருக்கும் சார். இது வந்து 100% வின்னிங் இது. பட் வந்து விஜய் சார் என்ன, இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, விஜய் சார் இண்டிவிஜுவலாக நின்னாலே ஹி வில் ப்ரூவ் சார். இன்னும் ஒரு 6 மாதம் டைம் இருக்குது சார். இன்ஃப்ராவை மட்டும் கொஞ்சம் பக்காவாக செட் பண்ணி லீடர்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் லீடர்ஸ் எல்லாம் வந்து என்கேஜ் பண்ணிட்டாருன்னா, ஒரு தரப்பில் எதுவும் நிறைய பேரை சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் கேட்டு அவர் ஏதோ பண்ணுறாரு. பட் நல்ல லீடர்ஸை வந்து என்கேஜ் பண்ணிட்டாலே வந்து கண்டிப்பாக ஹி கேன் வின் சார். இல்லை சார், இதெல்லாம் தாண்டியுமே ஒரு கூட்டணி அப்படின்றது மேபி நீங்கள் சொன்ன மாதிரி அது காலப்போக்கில் அது என்னன்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. பட் நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து வந்தது வருகை வரவேற்கிறாங்க. ஓகே, அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் வந்திருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய வருவாய் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்களுக்கான நான் நல்லதுன்னு என்ன கேட்குறீங்க? வந்தேன்னா நான் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உணவுலேருந்து, கல்வியிலேருந்து, மருத்துவத்திலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரி செய்வேன்றாரு. ஆனால் இது மட்டும்தான் அரசியலா அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அரசியல் நம்ம இந்த கடந்த காலங்களில் நாம் பார்த்துருக்கோம். அதை பற்றி அவர் பெருசாக பேசுறதில்ல, இன்டெப்த்தாக ஒரு அரசியல் பேசுறதில்ல. இப்போ இந்த நிகழ்வில் கூட ஒரு அரசியல் தலைவர் எப்படி ஒரு நிலைப்பாட்டோடு செயல்படுவாரோ அப்படி இல்லை, அவர் முடங்கி போயிட்டாரு, என்ன பேசுறதுன்னு தெரியல, ப்ரெஸ் அட்ரஸ் பண்ண தெரியல அவருக்கு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் கடந்து ஒரு தலைவனா நான் ஏற்றுக்கிட்டேன், அவர் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க, அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்றது எப்படி சார்? இன்னைக்கு நீங்கள் அவர் பேசலன்றீங்க. அவர் தான் 2-3 மாநாட்டில் அவர் அளவுக்கு யாராலையும் பேச முடியாத அளவுக்கு எல்லா தலைவர்களும் புகழ்ந்தாங்க சார். அண்ட் ஒன் மோர் திங், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்றைக்குமே வந்து பேசுகிற வந்து செயலில் இருக்க மாட்டான் சார். அதாவது நல்லா பேசுகிறேன்னா, இப்போ நான் அடிக்கடி என்ன நீங்கள் கூப்பிட்டு பேச வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் தலைமை கழக பேச்சாளராக தான் போனோம். தலைமை கழக பேச்சாளர் எல்லாரோட தி பெஸ்ட்டாக பேசுவாங்க. ஸோ இங்கே வந்து பேசுறது மேட்டர் கிடையாது, ஆக்ஷன் பிளான் தான் சார். ஆக்ஷன் பிளானில் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, மக்களுடைய அடிப்படை தேவை தான் சார். சார் மக்களுடைய அடிப்படை தேவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே மக்கள் ஹாப்பி ஆகிடுவான் சார். அதுக்கப்புறம் வந்து டாப் லெவலில் இருக்க கம்யூனிகேஷன் தான், மினிஸ்டர்ஸ், கேபினட்ஸ் இருப்பாங்க, அவங்க துறையை பெஸ்ட்டாக வந்து கரப்ஷன் இல்லாமல் பண்ணாலே போதுமே சார். இல்லை, ஒரு பிரச்சனையை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ண தெரியணும் இல்லையா சார்? நீங்கள் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டில் அவர் வந்து ஒரு 2 நாள் கழித்து அந்த வீடியோ வருது, அதுக்கே நிறைய விமர்சனம் வச்சாங்க. அதில் அவர் பேசுகிற ஒரு பாயிண்ட் வந்து கடவுளே இறங்கி வந்து பேசின மாதிரி இருந்தது அந்த மக்கள் பேசினது. அப்படிங்கும்போது அது வரைக்கும் அவர் ரொம்ப அப்செட்டாக இருந்தாருன்றது அந்த வார்த்தைகளையே புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தலைவர் அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு என்னவா இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வந்து களத்தில் நிற்கணும் இல்லையா? நிற்கிற அந்த தன்மை இல்லையே அவர்கிட்டன்றாங்க. இப்போ நான் வந்து அவரை முட்டு கொடுத்து பேசணுன்றதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சார், அவர் அந்த விஷுவலை பார்க்கும்போது எல்லாருமே ஈகராக இருந்தோம், அவர் என்ன பேச போகிறாரு. அந்த விஷுவலை பார்த்ததுமே நான் அதில் வந்து உண்மையாகவே அவர்கிட்ட லீடர்ஷிப் கோல். அது வரைக்கும் எனக்கு விஜய் சார் வந்து பிடிக்கும். ஒரு லீடராக வந்திருக்காரு, நல்ல ஒரு க்ரியேட்டிவாக பண்ணிகிட்ருக்காரு, கார்பரேட்டாக பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாநாடெல்லாம் அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், தண்ணி வசதிகள் வந்து சார், அதாவது தண்ணி கொடுக்கலன்னு கேட்குறீங்க. நீங்கள் அந்த ஒரு ரேலியில் வந்து நீங்கள் வந்து 10,000 பேர் 27,000 பேருக்கு தண்ணி ஏதோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாங்க. பட் தி பெஸ்ட்டாக பண்ண முடியல. என்ன கேட்டேன்னா வந்து இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா மாநாடுலையும் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டாக ரொம்ப அழகாக இன்ஃப்ரா பண்ணி வச்சுருந்தாங்க சார். ஸோ இவருடைய ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலு, அதாவது திமுக மாதிரி அதே வெள்ளை வேட்டி, அதே குங்குமம், அதே பேட்டர்னில் இல்லாமல், வட்டச்சலம் நான் தான் டாமினேட் பண்ணுவேன், பகுச்சலம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கார்பரேட்டாக ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை கிரியேட் பண்ணி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில், இன்றைக்கி இருக்கிற தமிழக மக்கள் விரும்பக்கூடிய லீடராக அவர் வந்து எமர்ஜாகி வந்துட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, தண்ணி கொடுக்கணும் இல்லை, நீங்கள் என்னவா இருந்தாலும் நீங்கள் மாடர்ன் பாலிடிக்ஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. கரூரில் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்களும் போய் நின்னோம். அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக சார்பில், இந்த மாதிரி செருப்புகள்லாம் கிடந்தது, ஆனால் எங்கேயுமே தண்ணி பாட்டில் இல்லையா? உண்மையாக தண்ணி பாட்டில் இல்லைங்க சார். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் சார் நேற்று சொல்லியிருந்தேன். மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டாம்ப் பைடில் போய் மாட்டாதீங்க. ஒரு ப்ரோக்ராம் ஷெடியூலை ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு போங்க. அதிகபட்சம் 1 மணி நேரம் ஒரு இடத்துல நிற்க முடியும். நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு போய் நின்றுட்டு இதெல்லாம் வந்து, அதாவது சார் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு தான் சார் தெரியும் அந்த பெயின் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் சார். நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் திருத்தி மாற்ற முடியாது சார். அதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஷெடியூல் கொடுக்குறாங்க. அந்த டைம் ஷெடியூல் யார் கொடுத்தது? கவர்மெண்ட் தானே கொடுத்தாங்க அந்த டைம் ஷெடியூல்.
ஏன் நீ டைம் ஷெட்யூலை சின்னதை கம்மி பண்ணிக்க வேண்டியது தானே? 2 மணி நேரம் தான் உன்னுடைய இது பண்ணணும்னு சொல்லி கரூரில் நீ கொடுக்க வேண்டியது, ஏன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் எக்ஸஸ் பண்ணி கொடுக்குறீங்க? இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணி இதெல்லாம் பிளான் பண்ணி அழகாக நீ ட்ராப் பண்ணி கரெக்டாக பிடிக்கிற ஒரு லீடரை பிடிக்கிற. என்ன கேட்டால் இது டோட்டலி வந்து எண்ட் டு எண்ட் விஜய்க்கான வைக்கப்பட்ட ஒரு பொறின்னு தான் நினைக்கிறேன் சார். இட் இஸ் பியூர்லி ட்ராப் சார். அந்த ட்ராப்பில் அழகாக அவர் விழுந்துட்டாருன்றது, விழுந்தாலும் எந்திரிச்சு இன்னைக்கு நிற்கிறாரு. அதே மாதிரி எஸ்எல்பியில் ஒரு 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 நல்ல ஆர்டர் வந்து பேக்கப் ஆகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் வருவார்ன்ற நம்பிக்கை எல்லா மக்களுக்குமே இருக்குது. எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அவர் செய்வார்ன்றதையும் பல சோர்ஸ் மூலியமாகவும் சொல்லிட்டாங்க. அந்த 41 குடும்பத்துக்கு செய்வார்ன்றது. ஆனால் என்னுடைய பெரிய ஒரு இது என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு 40 கோடி ரூபா கொடுக்குறதோ இல்லை விஜய் சாருக்கு ஒரு 40 கோடி ரூபா அந்த இழந்த குடும்பங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம் சார். பட் வந்து அந்த குடும்பத்துக்கு அந்த 2 கோடி ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். நான் வந்து இந்த கலாட்டா சேனல் மூலியமாக வந்து நான் வந்து அவங்க கிட்ட வைக்கிற ஒரு 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 ஹம்பிள் சப்மிஷன் என்னன்னா, முதலமைச்சருக்கும் சரி அண்ட் வந்து விஜய் சாருக்கும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்து அந்த மக்களை வந்து இழந்த குடும்பத்தை வந்து கொஞ்சமாவது அவங்கள வந்து ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய ஹம்பிள் சப்மிஷன். இல்லை, நீங்கள் ஆனால் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவங்க தான் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்களே. இப்போ அவங்க குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்றது தான் பொறுப்பு இல்லையா? இத்தனை குடும்பத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றது குட் லீடரா அதை பண்ணிட்டாரு. பட் எக்கனாமிக் ஒரு ஒரு கோடி ரூபா கையில் இருக்குது அப்படின்னும் போது அது சார் இன்னைக்கு எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் பணம் இல்லாட்டி கோலை தான் சார். அதே மாதிரி எவ்வளோ பெரிய கோலையாக இருந்தாலும் பணம் வந்துட்டு அவன் வீரனாயிடுறானே. ஸோ ஒரு 2 கோடி ரூபா இழந்த குடும்பம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு சார். ஒரு 2 கோடி ரூபா பணம் தாங்க விஷயம் கிடையாது. அது ஒரு பேக்கப். அது கண்டிப்பாக விஜய் சார் பண்ணுறேன்னு சொன்னது, அந்த ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணுறேன்னு சொன்னது வந்து இது வந்து அவருக்கு பெரிய பிளெஸிங் சார். அதாவது அவரை நம்பி வந்த மக்கள் வந்து எல்லாமே வந்து இன்னும் வந்து எனர்ஜெட்டிக்காக, இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு டு பி மோர் ஃப்ராங்க் ஆஃப்டர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கிராஃப் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்றதான் என்னோட மைண்ட் தாட் இன்ட்யூஷன் சொல்லுது சார். ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லீடராக வருவார். மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர்கள், ஓபிஎஸ் ஐயா மாதிரி தலைவர்கள் எல்லாம் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணி சேர்ந்து செயல்படும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கழகமாக டிவிக்கு வருன்றது நம்பிக்கை இருக்குது சார். சார் அந்த கரூர் மக்கள் இழந்த அந்த குடும்பத்துலேருந்து ஒரு சில சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. அதை போய் திருப்பி கவர்மெண்ட் போய் அவங்களை டேக் ஓவர் பண்ணி இது வந்து ஃபேக்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். சார் அதாவது டு பி மோர் ஃப்ராங்க், எனி ஒன் சீக் த லா இந்த மோஷன். அதாவது இப்போ ஒரு நடக்குது, ரோட்டில் பார்க்குறவங்க கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அது சட்டமே இருக்குது. நான் வந்து அந்த குடும்பத்தில் இழந்தவங்க குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா தான் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. anyone can seek the motion சார். ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய விஷயமா இதில் ஒரு அரசியல் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டான்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார். இப்போ ஏன்னா இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும் அப்படின்றது எல்லாருடைய பார்ப்பா இருந்தது. அதன் பிறகு இது தாவேகாவுக்கு இன்னும் மிகப்பெரிய பின்னடைவை எல்லாம் உண்டு செய்யும் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் தாவேகாவுக்கு அது ஒரு பாசிட்டிவாக தான் வந்திருக்கின்றது. ஆதவ் அர்ஜுன் அவர்களும் பேசுகிறாரு, இல்லை இது இப்போ தற்காலிகமானது தான் அப்படின்னு வில்சன் அவர்கள் திமுக சார்பில் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சிபிஐ என்கொயரி அப்படின்றது டிவிகேவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிபிஐ வந்து என்ன ட்ராக்ல போகிறாங்க, எப்படி போகிறாங்கன்றது. ஸோ அவங்க வந்து தே ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐஜி ரேங்க்ல அவங்க பார்க்க போகிறாங்க. அவங்க என்ன மூவ்மெண்ட் பண்ணுவாங்கன்றது யாராலையும் அன்பிரடிக்டபிள் சார். என்ன கேட்டேன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பப்ளிக்காக வெளில இருந்து பார்க்கும் பொழுது கிளியர் கட்டாக இது இன்ட்யூஷனாக, இந்த இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா வந்து கிளியர் கட்டாக இது ஒரு ட்ராப்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு நல்ல லீடர் எமர்ஜ் ஆகி வரும்பொழுது அந்த எமர்ஜிங் லீடரை எப்படி காலி பண்ணுன்ற ஒரு சதித்திட்டத்தை தீட்டின கவர்மெண்ட்டை வந்து அதை கூட நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. அது வந்து சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் எது நியாயன்றது முடிவுக்கு வரும் சார். மக்கள் நல்லா இருக்கணும் சார். மக்கள் வந்து இனி வரும் காலங்களில் வந்து உங்களோட எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் எதுக்கும் நீங்கள் மயங்காமல், எக்கனாமிக்கலாக வந்து எதுக்கும் மயங்காமல் நியாயமான நீங்கள் ஒரு தலைவரை உருவாக்குனீங்கன்னா உங்களுடைய ஜெனரேஷன் நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அதனால் வந்து மக்கள்கிட்ட என்னுடைய பணிவான வேண்டுகோள் அது தமிழக மக்களுக்கு. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு கூட இன்னைக்கு வந்து மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக நிற்கிறாரு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதிர்வரும் காலத்தில் ஏன்னா இன்னும் என்ன கூட்டணி கணக்குகள்னு தெரியல, ஒருவேளை அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா அன்னைக்கும் நீங்கள் விஜயை சப்போர்ட் பண்ணுவீங்களா? சார் நான் வந்து பொதுவான ஆள் தாங்க சார். நான் நல்ல லீடர்ஷிப்பு, மக்களுக்கு சேவை பண்ணுற எந்த ஒரு, அதாவது இந்த வெள்ளை சட்டை போடுறது எதுக்கு சார்? தூய்மைன்றதுக்காக அந்த வெள்ளை சட்டை போடுறது. அரசியல்வாதிகள் வெள்ளை சட்டை போட்டாலே நீ நல்லது செய்யுங்கன்றது தான். நீங்கள் மக்களை பாருங்கள், நீங்கள் உங்களை வந்து ஒரு இல்லை டைரக்ட் கொஸ்டின் தான். ஏபிஎஸ் அவர்களோட ஒரு அலைன்ஸ்குள்ளே போயிட்டாங்க, விஜயை ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா?
சார் நான் வந்து நல்ல லீடர்ஷிப், நான் மக்களுக்கு சேவை பண்ணுறாங்கன்னா அது யாராக இருந்தாலும் நான் வந்து ஆதரிப்பேன் சார். மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க அப்படின்னா, இபிஎஸும் திருந்தி மக்களுக்கு சேவை பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயத்த நான் ஆதரிச்சு தான் ஆகணும் சார். இபிஎஸ் அவர்களோட சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோமே பேச்சுக்கு, ஆதரிப்பீங்களா இல்லையான்றத நேரடி கேள்வி. நல்லது செஞ்சால் ஆதரிப்பேன் சார், நல்லது செய்யலாட்டி யாராக இருந்தாலும் ஆதரிக்க மாட்டேன் சார். ஈவன் விஜய் சாராக இருந்தாலும் ஆதரிக்க மாட்டேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்னெல்லாம் நடக்க இருக்குன்னு. அதை ஒட்டி நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise.